ஓகே, ஸோ வெரி குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனை தெளிவாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம். ஸோ கன்சிடர் த ரியாக்ஷன் at 298 Kelvin, 3/2 O2 gives O3. ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கேபி வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.47 இன்டூ 10⁻⁻29 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டெல்டா ஜி நாட்டோடைய வேல்யூ என்னவா இருக்கும், பட் தட் ஷுட் பி இன் கிலோஜூல். கிலோஜூல்னா டிவைட் பை 1000 போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி கிவன் வேல்யூல வந்துட்டு ஆர் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் தட்? டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு -2.303 RT log of ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2.47 இன்டூ 10⁻⁻. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ -2.303 ஆர் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8.314 இன்டூ டெம்பரேச்சர் வந்துட்டு கெல்வின்ல தான் இருக்கணும். எஸ், அது கெல்வின்ல தான் இருக்கு. 298 இன்டூ லாக் ஆஃப் கேஇக்யூவோட வேல்யூ வந்துட்டு 2.4 இன்டூ 10⁻⁻29 இருக்கு. சரியா? இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் டெல் யூ ஒன் கான்செப்ட். ஆக்சுவலி இது அதாவது லாகு 2.47 இன்டூ 10⁻⁻29 இது எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இது எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும்ன்றது கேள்வி. எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது என்ன மாதிரி ஃபார்ம்ல இருக்குன்னா லாக் எக்ஸ் இன்டூ 10⁻⁻y ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா? லாக் எக்ஸ் இன்டூ 10⁻⁻y ஃபார்ம்ல இருக்கு. இதோடைய ஃபார்முலா என்னன்னா, இங்க என்ன பவர்ல இருக்கோ அதை அப்படியே தூக்கி முன்னாடி வச்சிருங்க. -y பிளஸ் லாக் ஆஃப் எக்ஸ், இதான் வந்துட்டு ஃபார்முலா. அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி வந்துட்டு எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, -29 பிளஸ் லாக் ஆஃப் 2.47 இப்படிதான் நம்ம எழுதணும். பட் ஐ வில் டெல் யூ த ஒன் வேல்யூஸ் ஃபார் தட். ஆக்சுவலி லாக் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 0பா. சரியா? அது மாதிரி லாக் 2ஓட வேல்யூ வந்துட்டு அரௌண்ட் 0.3 கிட்ட வரும். 0.3 கிட்ட நம்மளுக்கு வரும். அது மாதிரி லாக் 3ஓட ஒரு ரெண்டு வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. லாக் 0.5 கிட்ட வரும். லாக் 4ஓட வேல்யூ வந்துட்டு 0.7 கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிடலாமா? இப்போ இங்க நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திரும்ப எழுதுங்க. -2.303 இன்டூ 8.314 இன்டூ 298 இன்டூ, ஏன்னா இந்த டேர்ம் அப்படியே இருக்கு, லாக் 2.47 இன்டூ 10⁻⁻29. இதை நம்ம எப்படி எழுதலாம்? -29 பிளஸ் லாக் ஆஃப் 2.47. கரெக்டா? இந்த மாதிரி நம்ம எழுதிடலாமா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மைனஸ் டேர்மும் இந்த மைனஸ் டேர்மும் சேர்ந்து பிளஸ் ஆயிடுது. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு. ஸோ 2.303 இன்டூ 8.314 இன்டூ 298. சரியா? 298. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த லாக் 2 நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ லாக் 2ஓட வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன இது பண்ணலாம்னாக்க மேக்சிமம் லைக் 0.3 கிட்ட நம்ம சொல்லலாமா? 0.39 அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. ஸோ எப்படி எழுதலாம்னா 29 மைனஸ் இன்டூ பிளஸ் எவ்வளவு? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் போடாது. அது மாதிரி மைனஸ் இன்டூ பிளஸ் வந்துட்டு மைனஸ் 0. லாக் 2.4 வேல்யூ 0.
அப்ராக்சிமேட்டா அந்த 0.4 கிட்ட நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். தென் 2.303 into 0.14 into 298 into 28.61 கிட்ட வரும். உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சரை கிலோ ஜூல்ல தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப கிலோ ஜூல்ல கொடுக்கறதுனால டிவைடட் பை 1000 கரெக்டா? கிலோ ஜூல்ல கொடுக்க சொல்றதுனால டிவைடட் பை 1000. ஸோ ஆன்சர் எவ்வளவு வரும்னா 3.24 கிலோ ஜூல் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு இதுல வந்துடும். ஓகே, ஓகே. இன்னொரு மெத்தடி ஆக்சுவலா வந்துட்டு டேர்ம் இருந்துச்சுல்ல, இதை வேற எப்படி சொல்லலாங்கிறத நான் சொல்றேன், கவனிங்க. 2.47 into 10 power minus 29 இருக்கா? ஆக்சுவலா இந்த 2.47 into 10 power minus 29க்கு இந்த லாக் பொதுவான ஒரு விஷயம். அப்ப அதை நம்ம தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கணும். log 2.47 பிளஸ் log ஆஃப் 10 power minus 29 இப்படி பிரிச்சுக்கிட்டு log 2.47 வேல்யூ உங்களுக்கு தெரியும், 0.3 சம்திங்ல வரும், 39. சரியா? பிளஸ் அதுக்கப்புறம் இந்த -2 power minus 29 முன்னாடி எடுத்துப்பீங்க, -29. அதுக்கப்புறம் இங்க மீதி இருக்கிறது இன்டூ log 10 இருக்கு. log 10ஓட வேல்யூ என்ன? 1. கரெக்டா? ஸோ இதை ரெண்டத்தையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா, ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 0.39 minus 29. ஸோ ஆன்சர் வந்துட்டு -28.61 வருமா? ஸோ அதுதான் 28.61. சரியா? ஸோ இப்படியும் நம்ம இந்த வேல்யூஸை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ இதை நான் கொடுத்தேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அனதர் கான்செப்ட். இதெல்லாம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வச்சு தான் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. எ வெசல் at
1000 Kelvin contains a vessel at 1000 Kelvin contains CO2 with a pressure of 0.5 atm அப்படின்னு கொடுத்து sum of CO2 is converted into CO on addition of graphite. So அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Then if total pressure at equilibrium is 0.8 atm, then Kp is அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இதுல நம்ம எதுல நம்ம கன்சிடர் பண்ணி சொல்றது, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A vessel at 1000 Kelvin contain CO2 0.5 atm இருக்கு. Then sum of CO2 is converted into carbon dioxide மாறுது on addition. கிராஃபைட்னாக்க நத்திங் பட் கார்பனோட அலோட்ரோபி தானே. ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். கவனிங்க, கார்பன் டை ஆக்சைடு வெசல்ல இருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு கூட அடிஷன் என்ன ஆட் பண்றீங்க? கிராஃபைட்டுங்கிறது கார்பன் தான். ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க? கார்பன் டை ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. சாரி, கார்பன் மோனாக்சைடை ஃபார்ம் பண்ணுது. கார்பன் மோனாக்சைடு. ஸோ இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அதனால இங்க ஒரு 2 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். பேலன்சிங் ஈக்குவேஷன். இப்ப கவனிங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அட் t is equal to 0ங்கிற டைமிங்ல ஃபர்ஸ்ட் CO2 எனக்கு எவ்வளவு பிரஷர்ல இருக்கு? 0.5 atm. கரெக்டா? 0.5 atm. ப்ராடக்ட் அங்க ஃபார்மே ஆயிருக்காது, ஏன்னா டைம் t equal to 0. சப்போஸ் அடுத்தது டோட்டல் ப்ரெஷர் அட் ஈக்லிபிரியம்னாக்க சம்திங் ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு போகுது. அப்ப ஈக்லிபிரியம்ல 0.5 ப்ரெஷர்ல இருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ரெஷர் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்படி மைனஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்? எக்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இங்க 2 இருக்கிறதுனால 2x போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுங்கிறது நம்ம என்னன்றது தெரியணும்ல, அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். இங்க நான் எழுதுறேன். ஸோ டோட்டல் ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க உங்களுடைய கொஸ்டின்ல பாருங்க. டோட்டல் ப்ரெஷர் வந்துட்டு 0.8 atm. 0.8. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 0.8 0.5 மைனஸ் எக்ஸ்ங்கிறது இருக்கு. 0.5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2x இருக்கு. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். 0.5 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2x ஈக்குவல் டு 0.8. கரெக்டா? தென் 0.5 பிளஸ் ஒரு மைனஸ் எக்ஸுக்கு ஒரு பிளஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குமா? ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஆக்சுவலா இது எப்படின்னா, ஒரு மைனஸ் எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் இப்படி கேன்சல் ஆயிடும். அப்போ ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0.8. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.3. அப்ப எக்ஸோட வேல்யூ 0.3ங்கிறத எக்ஸோட 0.5 மைனஸ் 0.3. ஆன்சர் உங்களுக்கு இதுல எவ்வளவு வரும்னா 0.2 atm வரும். இங்க 0.3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 into 0.3 வந்து 0.6 atm. கரெக்டா? இப்போ உங்களுக்கு கேபி, ஏன்னா அவங்க கேபி தானே கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன பாத்தீங்களா, கொஸ்டின்ல கேபி தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைட் பை ப்ராடக்ட். இங்க கார்பன் மோனாக்சைடு இருக்கு. பிரஷர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஹோல் ஸ்கொயர், ஏன்னா முன்னாடி வந்துட்டு 2 இருக்கா, டிவைடட் பை கார்பன் வந்துட்டு உங்களுக்கு சாலிடு, அதனால இதை எடுத்துக்க கூடாது. ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு கேஸை மட்டும் தான் கேபியில கன்சிடர் பண்ணுவோம்.
கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, 0.6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 0.6 ஹோல் ஸ்கொயர். கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.2. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ 0.36 0.20 இந்த பாயிண்ட்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் ஏன்னா 18/10 கிடைக்கும் ஆன்சர். ஸோ ரியலா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 ATM கிட்ட கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணீங்க. அட் 600 Kelvin 2 mole of nitrogen monoxide are mixed with 1 mole of O2. ஸோ கொஸ்டின்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, 2NO plus O2 gives 2NO2. The reaction occurring as above comes to equilibrium. Click on pause button. நீங்க அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிங்க. கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் to equilibrium under a total pressure of 1 ATM அப்படின்னு கொடுத்துட்டு analysis of the system shows that 0.6 mole of oxygen are present at equilibrium. Then the equilibrium constant அங்க KP கேக்குறாங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு கேஸ் தானே, அப்ப அது என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப இதை நம்ம எப்படி நம்ம எழுதி, ஸோ நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்துடலாம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ 2NO plus O2 gives 2NO2. கரெக்டா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு இப்போ அட் டைம் t is equal to 0ல NO வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு மோல்ஸ் இருக்கு, NO எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னா 2 மோல்ஸ் இருக்கு. அடுத்தது O2 வந்துட்டு 1 மோல் ஆஃப் O2 இருக்கு. கரெக்டா? ஸோ இது ஒரு NO வந்துட்டு ஒரு 2 மோலு, O2 வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மோலு. கண்டிப்பா ப்ராடக்ட் 0வா தான் இருக்கும், ஏன்னா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அட் டைம் t is equal to 0ல நடந்திருக்காது. அப்ப அட் டைம்ல ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 2ஓட 2 மைனஸ் 2x. கரெக்டா? 2 மைனஸ் 2a. நான் ஏன் இந்த இடத்துல 2 மைனஸ் 2xன்னு போறேன்னா, பிகாஸ் இங்க ஒரு 2 மோல்ஸ் இருக்கு இந்த இடத்துல. சரி, அதனால 2ல இருந்து 2 மோல்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகி போகுது. அது மாதிரி இங்க என்ன பண்ணுவீங்க, 1 மோல்ல இருந்து x மோல்ஸ் உங்களுக்கு மைனஸ் ஆகி போகுது. அப்ப இங்க என்ன கிடைக்கும், 2x கிடைக்கும். ஏன்னா இங்க 2 தானே இருக்கு, 2x மோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. சரியா? அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல எக்ஸ்னாக்க என்ன அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம அது ஈஸியா வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம சொல்லியிருக்காங்க, அடுத்தது என்ன அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க.
The reaction occurring above comes the equilibrium under the total pressure 1 atm. So then analysis of the system that 0.6 mole of oxygen are present. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அட் ஈக்லிபிரியம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.6 மோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 0.6 மோல்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் மட்டும். அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் இங்க 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.6 மோல். அப்ப எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், 0.4ன்னு கிடைக்கும். கரெக்டா? இதுல இருந்து எக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா 0.4. ஓகே, அப்ப இப்ப இதுல இருந்து நம்ம எக்ஸ கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நீங்க டைரக்டாவே இப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NO2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NO2 எவ்வளவு இருக்கு, 2x இருக்கு. அப்போ 2x, அப்ப 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ 0.4, அப்ப எவ்வளவு கிடைக்கும், 0.8 மோல் கிடைக்கும். அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NO கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NO, இதுக்கு என்ன வேல்யூ, 2 மைனஸ் 2x, 2 மைனஸ் 2x. அப்ப 2 மைனஸ் 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 0.4. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 1.2 மோல்ஸ்ங்கிறது கிடைக்குது. அப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NO2 கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NOவையும் கால்குலேட் பண்ணியாச்சு. சரியா? இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவர் வியூவா பார்க்கும்போது அட் ஈக்லிபிரியம்ல டோட்டல் பிரஷர் இந்த இதை வச்சு இல்லையா? சோ இப்போ கீழே எழுதிக்கோங்க, அட் ஈக்லிபிரியம் நம்பர் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம எடுக்க போறோம். 2 மைனஸ் 2x பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2x. இப்போ இதுல ஒரு மைனஸ் 2xக்கு ஒரு பிளஸ் 2x கேன்சல் ஆயிடுது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 பிளஸ் 1 வந்துட்டு 3. அப்போ 3 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்ன, 0.4ன்னு கண்டுபிடிச்சாச்சு இங்க. ஸோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்னா 2.6 கிட்ட கிடைக்குது. இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்போ நீங்க கேபி வேல்யூவை தாராளமா போடலாம். ஸோ இப்போ கேபி ஃபார்முலா என்ன, கேபி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்ல என்ன இருக்கு, NO2 இருக்கா, 2NO2ன்னு இருக்கும், ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை PNO, அதுவும் வந்துட்டு ஹோல் ஸ்கொயர், PO2 அவ்வளவுதான். ஸோ NO2 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ, இப்போ இந்த இடத்துல யூஸ்வலா இந்த இடத்துல வந்துட்டு என்ன கன்சிடரேஷன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் பார்ஷியல் ப்ரெஷர். அப்ப இதை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கான ஃபார்முலா வந்துட்டு என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் நத்திங் பட் கான்சென்ட்ரேஷன்ஸ். இது எல்லாமே கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 0.8. பாருங்க, NO2க்கு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 0.8. ஆக்சுவலா இதுல என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி போகுதுன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடு பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதான் ஆக்சுவலா வந்துட்டு ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 0.8. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 2.6ன்னு கால்குலேட் பண்ணிருப்பீங்க. சி 2 கால்குலேட் பண்ணிருப்பீங்க. தென் ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை NOக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிருப்பீங்க, 1.2 டிவைடு பை 2.6 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆக்சிஜனுக்கு 0.6ன்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி கொஸ்டின்லயே. ஸோ தென் டோட்டல் வந்துட்டு 2.6. ஸோ இதெல்லாம் போட்டு கொண்டு வந்தீங்கன்னாக்க 0.8 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2.6. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும், டிவைடு பை 1.2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 0.6. ஸோ இதெல்லாம் போட்டு ஆன்சர் போட்டீங்கன்னா உங்களுக்கு நியர்லி 1.92 கிட்ட ஆன்சர் வரும்.
question. அடுத்து 4.5 moles each of hydrogen and iodine is heated in a sealed 10-liter vessel. At equilibrium, three moles of HI were found. So the equilibrium constant Kc calculate பண்ண சொல்றாங்க for H2 plus I2 gives 2HI is அப்ப இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதிப்போம். H2 plus I2 gives 2HI, கரெக்டா? ஸோ அட் டைம் t is equal to 0ல H2 நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.5 moles. 4.5 moles. நெக்ஸ்ட் I2 வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஏன்னா ஈச் 4.5 moles ஈச்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ரெண்டுமே 4.5 mole தான். 2HI 0வா தான் இருக்கும் at times equal to 0ல. சப்போஸ் இந்த ஈக்லிபிரியத்துல பார்க்கும்போது 4.5ல இருந்து எக்ஸ் மோல்ஸ் மட்டும் கேன்சல் ஆகி போகும். ஏன்னா அந்த H2 அப்படியே HIயா மாறுது அதுக்காக. அது மாதிரி இங்கேயும் 4.5ல இருந்து எக்ஸ் மோல்ஸா கன்வெர்ட் ஆகுது. இங்க உங்களுக்கு 2x இருக்கும், கரெக்டா? இங்க உங்களுக்கு 2x இருக்கு. இப்ப நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க? A sealed 10-liter vessel at equilibrium 3 moles of HI were found. அதாவது 2x equal to, அதாவது HIனாக்க 2x தானே. HI எவ்வளவு கிடைக்குதுங்கிறாங்க? 3 மோல்ஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப 2x equal to 3. அப்ப 2x equal to 3 அப்படின்னா x is equal to உங்களுக்கு எவ்வளவு வரும்? 3/2 வந்துட்டு 1.5 கிட்ட வரும், கரெக்டா? 1.5 கிட்ட உங்களுக்கு வருது. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலா 1.5, அது மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலா 1.5 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதுவும் உங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்க போகுதுன்னா 3 தான் கிடைக்கும், கரெக்டா? இதுவும் உங்களுக்கு எவ்வளவுதான் கிடைக்க போகுதுன்னா 3 தான் கிடைக்க போகுது. ஏன்னா 2xே உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா 2xே உங்களுக்கு என்னது? 3 தான். அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், சரியா? ஓகே. ஸோ அப்போ கேசி ஃபார்முலா என்ன? கேசி ஈக்குவல் டு HI, ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் தானே. HI ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை H2 தென் I2. இதுதான் நம்மளுக்கு கிடைக்க. இப்போ HI நம்ம கால்குலேட் பண்ணணும்னாக்க ஹோல் ஸ்கொயர், இது நம்ம இது வந்துட்டு கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? HIக்கு 3. HIக்கு 3. தென் டோட்டல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 லிட்டர். டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம் வந்துட்டு 10 லிட்டர். இது என்ன ஃபார்முலானா மொலாரிட்டி ஃபார்முலா. மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம்னு படிப்போம்ல, அதுதான் இது. ஆக்சுவலா இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன்ங்கிறனால மொலாரிட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்றோம். 3/10. நெக்ஸ்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை H2 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு சொல்றோம்? H2 நம்மளுக்கு 3 தான். ஸோ H2வும் 3 தான் கிடைச்சிருக்கு. 3/10, அதே 10 தான் வரும் டோட்டல் வால்யூம். அது மாதிரி I2க்கும் அதே தான், 3/10 ஹோல் ஸ்கொயர். ஸோ எல்லாமுமே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னாக்க ஓவராலா, சாரி ஹோல் ஸ்கொயர்லாம் வராதுல்ல, ஹோல் ஸ்கொயர்லாம் வராது. ஸோ இப்போ இந்த ரெண்டு 3/10க்கு இந்த ரெண்டு 3/10 கேன்சல் ஆயிடுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா 1. இதுதான் உங்களுடைய ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த கான்செப்டுக்கு போயிடலாம். தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஸோ இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ல நம்ம என்னவா கன்சிடர் பண்ணி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு பேசிக்கா நம்ம சொல்ல போறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்ல யூஸ்வலா இதை வந்து நம்ம எதுல ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஆல்பா. ஸோ ஆல்பால தான் இதை நம்ம என்ன பண்றோம்னா ரெப்ரசன்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஆக்சுவலா டிசோசியேஷன் அப்படின்னாலே என்ன மீனிங்னா, உங்களுக்கு அது பிரியறது. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு ஹெச்சிஎல் இருக்கு அப்படின்னா, இந்த ஹெச்சிஎல் உங்களுக்கு எப்படி பிரியும்? ஹெச் பிளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் பிரியுது. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிச்சுன்னா பிரியறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் நத்திங் பட் டிசோசியேஷன். ஸோ இந்த ஆல்பா வந்துட்டு எனக்கு மேபி என்னதுல இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கேன் பி ஃப்ராக்ஷன்ல இருக்கலாம், இல்லைன்னா பர்சன்டேஜ்ல இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு இது இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஆக்சுவலா டிசோசியேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ டிசோசியேட் ஆகுது அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு அந்த ஆல்பா அந்த கான்செப்டை மீன் பண்ணி உங்களுக்கு பேசுறாங்க. ஸோ இப்போ இதுல அவங்க ஒரு இது சொல்றாங்க. ஸோ ஆல்பா ஃப்ராக்ஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஃப்ராக்ஷன்ல இருக்குன்னா அதை இன்டூ 100 பண்ணீங்கன்னா வரக்கூடியது உங்களுக்கு கண்டிப்பா எதுல கிடைச்சிரும்? ஃப்ராக்ஷன்ல கிடைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல ஆல்பா வேல்யூ இருக்குன்னா அதை இன்டூ 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? பர்சன்டேஜ்ல கிடைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ்ல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இருக்குன்னா அதை டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதே ஆல்பா எனக்கு எதுல கிடைச்சிரும்னா ஃப்ராக்ஷன்ல கிடைச்சிரும். யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேயா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்துட்டு இப்போ ஆல்பா வேல்யூ 0.3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதை நான் பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 0.3 டிவைடு பை 100 ஆன்சர் என்ன வரும்னா 30%. ஸோ இந்த மாதிரி. ஓகே, டன். இப்போ அது மாதிரி இன்னொரு கான்செப்டை இப்போ நம்ம சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்கள் ஒரு 3A இருக்கு, சரியா? 3A அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இப்போ இந்த 3A வந்துட்டு எனக்கு என்ன கொடுக்குதுன்னா 4B பிளஸ் சிஏ கொடுக்குது. அதாவது இந்த 3Aங்கிறது எனக்கு 3 மோல், அது மாதிரி இது ஒரு 4 மோல், நெக்ஸ்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 1 மோல் இப்படி இருக்கு. இப்ப அட் டி ஈக்குவல் டு 0ங்கிற டைமிங்ல இது ஆக்சுவலா நீங்க 1 மோலா தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? நீங்க இதை என்னவா கன்சிடர் பண்ண கூடாது அப்படின்னா ஆக்சுவலா இது 1 மோல் அவ்வளவுதான். ஓகேவா? இது வந்துட்டு 0, இது 0. பட் ஆனா டைம் டி ஈக்குவல் டு ஈக்லிபிரியம்ல 1 மைனஸ் ஆல்பான்னு தான் போடணும். ஏன்னா இது உங்களுக்கு அப்படியே டிசோசியேட் ஆகுதுல, டிசோசியேட் ஆகி இதுவும் ஃபார்ம் ஆகுது. ஆனா நீங்க என்ன கொடுக்க கூடாதுன்னா 1 மைனஸ் 3 ஆல்பா இப்படி கொடுக்க கூடாது. சரியா? இங்க வந்துட்டு எப்பயுமே ரியாக்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கியோமெட்ரிக்கை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காம்பவுண்ட் ஈஸியா உங்களுக்கு வேனிஷ் ஆகி இன்னொரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அதனால தேர் டோன்ட் ஒரி அபவுட் தட் ஸ்டாக்கியோமெட்ரி. பட் இங்க நீங்க சொல்லலாம், இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 4 ஆல்பா, ஏன்னா உங்களுக்கு 4 மோல்ஸ் இருக்கா, அப்போ 4 ஆல்பா டிவைடு பை 3. ஓகேவா? டிவைட் நீங்க ஸ்டாக்கியோமெட்ரி இங்க என்ன ஸ்டாக்கியோமெட்ரிக் இருக்கோ அதை நீங்க டிவிஷன்ல போட்டுடணும். ஏன்னா 3 மோல்ஸ் வந்துட்டு எனக்கு டிவைடட்ல போயிடுது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இங்க 1 ஆல்பா டிவைடு பை 3. ஓகேவா? இந்த ஒரு கான்செப்டை நீங்க தெளிவா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே.
நெக்ஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு, இதை நோட் பண்ணிக்கோ. நான் ப்ராப்ளம்ஸ் பாடும்போது நான் சொல்றேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் dissociated, number of moles dissociated divided by total number of moles, total number of moles taken. ஓகேவா? இப்ப அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஃபார்முலா I is equal to 1 plus, ஆக்சுவலா இந்த ஃபார்முலா கூட தேவையில்லை, இந்த ஆல்ஃபா மட்டும் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபி வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபால வரும்போது கேபி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. இது ஒரு ஜென்ரலான ஒரு ஃபார்முலா, இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அது மாதிரி இன்னொரு விஷயம் கீழே நோட்டுன்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமானா ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாயிடும். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அதிகமானுச்சுன்னா ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாயிடும். ஒரு நிமிஷம் இதை ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றா புரியறதுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது, in the beginning of the reaction, in the beginning of the reaction A gives B. Next அடுத்தது 4 moles of A are taken. A are taken, out of which 0.8 moles gets dissociated அப்படின்னு கொடுத்துட்டு
What is the degree of dissociation of A? Degree of dissociation of A. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஸோ இதுல உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபா கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுல நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த ஏ கிவ்ஸ் பிங்கிற ரியாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 4 moles ஆஃப் ஏவை கொடுக்குது. 4 moles ஆஃப் ஏவை கொடுக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இப்போ ஏ ஆல்ஃபா தானே கேட்குறாங்க. ஸோ ஏ கிவ்ஸ் பி வந்துட்டு ஏ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 4 moles இருக்கு. ஆர் டேக்கன் அவுட் விச் 0.8 moles. ஓகேவா? 4 moles ஆஃப் ஏ வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. அதுல 0.8 moles வந்துட்டு ஏ வந்துட்டு டிசோசியேட் ஆகி போகுது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 0.8 moles டிவைடட் பை 4ன்னு போடணும். அப்போ இந்த பாயிண்ட் நீங்க எடுக்கணும்னா கீழே ஒரு ஜீரோவை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன உங்களுக்கு ஆன்சர் வரும்? 8/40 வந்துட்டு 1/5. So you can get 0.2. So this is the answer. This is the answer. Next question. 4 mole of PCl5 are heated at a constant temperature is closed container if degree of dissociation for PCl5 is 0.5, then calculate total number of moles at equilibrium அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் PCl5 இருக்கு. இந்த PCl5 நல்லா ஹீட் பண்றேன். ஸோ PCl5 ஹீட் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா PCl3ஆவும் Cl2ஆவும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அட் டைம் T is equal to 0ல PCl5 எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? 4 moles இருக்கு. 4 moles இருக்கு. PCl3யும் Cl2வும் 0 இருக்கும். அட் டைம் ஈக்குவல் டு ஈக்லிபிரியம்ல 4ல இருந்து 4 ஆல்ஃபா மோல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிசோசியேட் ஆகி போகுது இல்லையா? ஏன்னா உங்களுக்கு டிசோசியேட் ஆகி போகுது. அப்ப இங்க இருக்கிறது உங்களுக்கு 4 ஆல்ஃபா இருக்கும், இங்கேயும் உங்களுக்கு 4 ஆல்ஃபா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 4 mole of PCl5 are heated at a constant temperature is closed container if degree of dissociation of our PCl5 is 0.5. ஸோ அப்போ நம்ம இந்த ஆல்ஃபாவுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கேட்கறது டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தானே. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா இது எல்லாத்தையும் நம்ம பிளஸ் பண்ணணும். 4 - 4 ஆல்ஃபா பிளஸ் 4 ஆல்ஃபா பிளஸ் 4 ஆல்ஃபா. ஒரு பிளஸ் ஆல்ஃபாக்கு ஒரு மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆயிடுது. அப்போ 4 + 4 ஆல்ஃபா இருக்குமா? தென் 4 + 4 ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 4 + 2 5 4s are 20. ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 6. ஸோ 6 moles உங்களுக்கு கிடைக்குது. Next question. At a certain temperature, 2HI gives H2 plus I2. Only 50% HI is dissociated at equilibrium.
at equilibrium, the equilibrium constant is அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 50% இருக்கா, 50 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 0.5 கிடைக்கும். இதான் ஆல்ஃபா. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல 2HI gives H2 plus I2 at a time t is equal to 0ல உங்களுக்கு 1 mole இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா யூ கேன் டேக் 1 மோலா தான் நம்ம அதை எடுத்துக்கணும். தென் இது வந்துட்டு 0 பிரியுது. ஓகேவா? ஏன்னா 50% பிரிஞ்சிருச்சுல்ல, 50% பிரிகிற மாதிரி தான் நம்ம அந்த கன்சிடரேஷன். அட் டி ஈக்குவல் டு ஈக்லிபிரியம்ல 1 மைனஸ் ஆல்ஃபா சம்திங் பிரியுது. அப்போ இங்க வந்துட்டு ஆல்ஃபா பை 2, இந்த 2 எங்கேயிருந்து வந்துச்சு? ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க நீங்க கேட்கலாம் என்கிட்ட, இங்க ஏன் வந்துட்டு நீங்க 1 எடுத்தீங்க, இங்க 2 தானே எடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், டோன்ட் கன்சிடர் ஸ்டாக்கியோமெட்ரிக். இங்க நீங்க எதுவா இருந்தாலும் அதை நீங்க 1 மூலா தான் எடுத்துக்கணும். பட் இந்த 2வை ஐ கேன் புட் ஹியர் டிவிஷன்ல, ஏன்னா 2 மோல் கம்மி ஆயிடுச்சுன்னு நம்ம அந்த இடத்துல நான் காட்டுறேன். ஆல்ஃபா பை 2, அது மாதிரி இங்கேயும் ஆல்ஃபா பை 2. அப்ப கேசி ஈக்குவல் டு என்ன வரும், ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்டா H2 I2 டிவைடு பை HI ஹோல் ஸ்கொயர். அப்ப H2 எவ்வளவு போட்டிருக்காங்க, 1 மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டா? H2 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா பை 2. அப்ப ஆல்ஃபா பை 2நாக்க ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு எவ்வளவு, 0.5. அப்போ 0.5 டிவைடு பை 2 வந்துட்டு 0.25 கிடைக்கும். அப்ப இதுவும் 0.25 தான், இதுவும் 0.25 தான். அப்ப HI அப்படின்னு பார்க்கும்போது 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது இருக்கா. அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, which means that is 50%. ஏன்னா 50 HI வந்துட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, 50 ஆல்ஃபாவே கொடுத்தாச்சு. அப்ப அதை நம்ம 0.5ஆவே நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான், 0.5 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் போட்டு நீங்க ஃபர்தரா டிவைட் பண்ணீங்க அப்படின்னாக்க, ஸோ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் த ரியாக்ஷன் N2O3 gives NO plus NO2 இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் ஸோ இதுல அவங்க கன்சிடர் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுத்துட்டு இதுல அவங்க கேட்கறது வந்துட்டு பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் 50%ன்னு கொடுத்தாச்சு. தென் வாட் அபவுட் கேபி, இதுதான் உங்களுடைய கொஸ்டின். சரியா? வெறும் இந்த கொஸ்டினை மட்டும் கொடுத்துட்டு உங்களோட அப்ப இந்த மாதிரி வெறும் கேபி கேட்கறாங்க, ஆல்ஃபா மட்டும் கொடுத்துட்டுன்னா நம்ம ஃபார்முலா தெரியும். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடு பை 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டூ பி. கரெக்டா? இதான் வந்துட்டு ஃபார்முலா. அப்போ இதுல வந்துட்டு ஆல்ஃபா வேல்யூ உங்களுக்கு 50% அப்படின்றத கொடுத்தாச்சு. ஆல்ஃபா வேல்யூ 50% அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அப்ப 50% அப்படின்னாக்க என்ன அர்த்தம், 1/2. கரெக்டா? இல்லைன்னாக்கா 0.5ன்னு கூட வச்சுக்கலாம். 1/2னாலும் 0.5னாலும் நம்மளுக்கு ஒண்ணு தானே. ஏன்னா உங்களுக்கு 50% அப்படின்னா 50 டிவைடு பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.5 கிடைக்கும். 0.5 நீங்க 1/2னே போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் அடிக்கிறதுக்காக தான் ஈஸியா போட்டேன். கேபி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ 1/2 ஹோல் ஸ்கொயர் டிவைடு பை 1 மைனஸ் சாரி ஸோ 1 மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இந்த மாதிரி வந்துடும். தென் இதை நம்ம எப்படி எழுதலாம், 1/4 இன்டூ பி போட்டுருங்க. 1/4 டிவைடு பை 1 மைனஸ் 1/4, அதாவது ஸ்கொயர் பண்றீங்க.
2 2s are 4, 2 2s are 4 அப்படின்ட்டு. ஓகேவா? இன்டூ பி. தென் இதை நம்ம எப்படி எழுதலாம்னாக்க 1/4 டிவைட் பை 4 minus 1 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 4 minus 1 வந்துட்டு 3. அப்ப 3/4ன்றது வந்துடும். கரெக்டா? 3/4. அப்போ 4 கேன்சல் ஆயிடுது. இன்டூ பி. ஸோ அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னாக்க p/3 தான் உங்களுடைய ஆன்சர். p/3 தான் உங்களுடைய ஆன்சர். வெரி சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது தான். அந்த ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு mt minus mo divided by n minus 1 into mo. இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எல்லாமே ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? எல்லாமே ஆல்ஃபா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ அந்த இடத்துல எம்டின்னு போட்டிருக்காங்கல்ல, எம்டிங்கிறது என்னன்னா திஸ் இஸ் டோட்டல் மாலிகுலர் வெயிட். டோட்டல் மாலிகுலர் வெயிட் இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் மாலிகுலர் வெயிட்ங்கிறது. ஸோ we have to calculate MOங்கிறது அப்சர்வ்டு மாலிகுலர் வெயிட் இல்லைன்னா மோலார் மாஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிவன்லே கொடுத்துருப்பாங்க, உங்க கொஸ்டின்லேயே வந்துட்டு இது இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ என்னங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ அது வந்துட்டு இவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு அந்த இதுல நம்மளுக்கு இருக்கிறது. ஓகே, சரி, கொஸ்டின் எழுதிக்கோங்க. அட் த ஈக்லிபிரியம் ஆஃப் த ரியாக்ஷன்ங்கிறத எழுதிட்டு N2O4 gives 2NO2 அப்படின்னு கொடுத்துட்டு the observed molar mass of N2O4 is 80 gram per mole at 350 Kelvin. So the percentage of dissociation of N2O4 gas at 350 Kelvin is அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இது ஒரு நீட் கொஸ்டின். இது நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன் ஏ 10%, ஆப்ஷன் பி 15%,
ஆப்ஷன் பி வந்துட்டு 15% இருக்கு. ஆப்ஷன் சி வந்துட்டு பாத்தீங்கன்னா 20%. ஆப்ஷன் டி வந்துட்டு 18%. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க இந்த கொஸ்டினை பார்த்தாலே என்ன ஆக்சுவலா அவங்க கேட்கறது பர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க, ஆல்பா பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்போ அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா என்ன டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்றதுங்கிறது நமக்கு தெரியணும் முதல்ல. ஏன்னா இந்த கொஸ்டின்ல மாலிகுலர் வெயிட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல அப்சர்வ்டு மாலிகுலர் வெயிட் தான் 80 கிராம். அப்ப N2O4 உடைய டோட்டல் மாலிகுலர் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஸோ நைட்ரஜனுடைய மோலார் மாஸ் எவ்வளவு, 7னாக்க 14. அப்போ ஏன்னா அட்டாமிக் நம்பர் 7னா மாஸ் நம்பர் 14. அப்ப 2 நைட்ரஜன் இருக்கு. அப்போ 14 × 2 பிளஸ் ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் ஆக்சிஜனுக்கு 8, மாஸ் நம்பர் வந்துட்டு 16 சொல்லுவோம். அப்ப 16 × 4 ஏன்னா மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ எவ்வளவு ஆன்சர் வரும்னா 92 கிராம். இது வந்துட்டு எம்டி. அப்ப MO வந்துட்டு எவ்வளவுன்னா 80 கிராம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா என்ன, ஆல்பாஸ் ஈக்குவல் டு எம்டி ஆல்பாஸ் ஈக்குவல் டு MT minus MO divided by N-1 MO. ஸோ இது இப்போ எவ்வளவு வரும்? அப்ப MT நம்மளுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க, தட் இஸ் 92 கிராம். 92 கிராம் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். MO வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 80 டிவைடு பை, இப்ப இந்த Nங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல நம்ம பார்க்கணும். எவ்வளவு மோல்ஸ் வந்துட்டு இது பிரியுது, இந்த பாருங்க எத்தனை மோல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு. ஏன்னா the percentage of dissociation of N2O4 N2O4 டிசோசியேஷன் கேட்கறாங்க. அப்ப N2O4ல இருந்து டிசோசியேட் ஆகி கிடைக்கிறது நம்மளுக்கு எத்தனைன்னா 2 மோல்ஸ் கிடைக்குது. அப்போ 2 - 1 MO வந்துட்டு 80, MO 80. ஸோ போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 12/80 கிடைக்குது. பட் இது ஆல்பா, பட் தே ஆர் ஆஸ்கிங் பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப 12/80 இது கூடவே நான் என்ன பண்ண போறேன், 100 போறப்ப. ஸோ இப்போ இங்க ஒரு சைஃபர் இங்க ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிடுது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 4 2s are 8, 4 3s are 12, 4 டேபிள் அடிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது 5 2s are 10. ஓகே, ஸோ டோட்டலா வந்துட்டு உங்களுக்கு 15% கிடைக்குது. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், லீ சார்ச்லியர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் லீ சார்ச்லியர் பிரின்சிபல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த லீ சார்ச்லியர் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியத்தையே ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்துட்டு, அதாவது ஈக்லிபிரியம் நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்னு வந்துட்டு கெமிக்கல் ஈக்லிபிரியம், இன்னொன்னு அயனிக் ஈக்லிபிரியம். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியத்துல இது ஒரு இந்த டாபிக் தான் லாஸ்ட் டாபிக். இன்னும் அடுத்தது அயனிக் ஈக்லிபிரியம் இருக்கு. அது எல்லாமே ஒரே சாப்டர் தான், அதை நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்போ இந்த லீ சார்ச்லியர் பிரின்சிபல்ங்கிறது எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்றோம், இது எதுக்காக அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்ப ஒரு ஈக்லிபிரியம் வந்துட்டு நடக்குது, ஓகேவா? இப்ப யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்லிபிரியம் வந்துட்டு ஒரு ஒரு டைரக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடக்கும்போது சப்போஸ் அதோடைய ஈக்லிபிரியத்தோடைய எஃபெக்ட் வந்துட்டு சப்போஸ் அதுக்கு கம்மி ஆகுது. ஸோ எதனால கம்மி ஆகுதுன்னா,
நான் அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு ஏதோ ஒரு கண்டிஷன்ஸை நான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுனால, ஸோ இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த லீட் சார்ஜ்ல பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது இல்ல மினிமைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரி, லீட் சார்ஜ்ல பிரின்சிபல்னு சொல்றோம். சரியா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இஃப் எ changes applied to the system at equilibrium, then equilibrium will be shifted in that direction, in which it can minimize the effect of change applied, and the equilibrium is satisfied, இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ்ட்னு போட்டுங்க. established again under new conditions. ஸோ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த லீச்சா ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஈக்லிபிரியத்துல இருக்கணும் அப்படின்னா சாலிட் சிஸ்டத்துல இருக்கவே கூடாது. அது ஒரு பியூர் லிக்விட் சிஸ்டத்துல மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை தெளிவா வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இதுல சொல்றாங்க? If a change is applied at the system at equilibrium, then equilibrium will be shifted in the direction in which it can minimize the effect of change applied and the equilibrium established under new condition. ஓகேவா? ஸோ அதாவது இப்ப நார்மலா ஒரு காம்பவுண்ட் ஒரு ரியாக்ஷன் நடக்கல அப்படின்னா அந்த ரியாக்ஷனை நான் வந்துட்டு வேற ஒரு புது கண்டிஷனால அதை நான் என்ன பண்ண முடியும், மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இதுல சொல்ல வேண்டிய மெயின் பாயிண்ட். ஸோ கீழே எழுதிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏ சாலிடு பிளஸ் பி தட் ஆல்சோ சாலிடு, ஸோ கிவ்ஸ் சி சாலிட். இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு லீட் சார்ஜ்லியர் பிரின்சிபல் வந்துட்டு நடக்குமா? லீட் சார்ஜ்லியர் பிரின்சிபல் இது நடக்குமா அப்படின்னா நோ, லீட் சார்ஜ்லியர் பிரின்சிபல் இஸ் நாட் வேலிட். சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ல நாட் வேலிட். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் பாருங்களேன், ஆல் ஆர் சாலிடு. ஸோ சாலிட்ல உங்களுக்கு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் அட்டைனே ஆகாது. ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டு சாலிடே ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இட் வில் நாட் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் சாலிட்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆட்டம்ஸும் ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு ஓவரால் சிஸ்டம் கியூபிக் சிஸ்டத்துல ஆட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா பேக் ஆயிருக்கும். அப்ப டைட்டா பேக் ஆயிருந்துச்சுனாக்கா இட் வில் நாட் மூவ் டு ஒன் டு அனதர் ஸ்டேஜ். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அது மூவ் ஆகாது. அப்ப அதனால நம்ம இது வேலிட் இல்லை. ஓகே, இப்ப சப்போஸ் இப்ப அதே இப்ப இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது அவைலபிளா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இட் இஸ் வேலிட். லீட் சார்ஜ்ல பிரின்சிபல் இஸ் வேலிட். அப்போ இதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். ஓகேவா? லீட் சார்ஜ்ல பிரின்சிபல் ஒன்லி ஃபார் லிக்விட் இல்லைன்னா கேஸ், நாட் ஃபார் சாலிட். ஸோ இதுல நடக்கிறதுக்கு நோ பாசிபிலிட்டிஸே அங்க கிடையாது. ஓகேவா? ஓகே,
இப்போ ஒரு சில ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் போட்டுங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லீட் சார்ஜ் லேயர் பிரின்சிபல் டாபிக் போட்டுக்கோ. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லீட் சார்ஜ் லேயர் பிரின்சிபல். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லீட் சார்ஜ் லேயர் பிரின்சிபல் எல்சிபின்னு போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்னு போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். சப்போஸ் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அதிகப்படுத்தினீங்கன்னா இட் வில் அட்டைன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். நீங்க இதெல்லாம் தியரிட்டிக்கலா எழுதி வச்சுக்கோ. ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகேயா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை அதிகப்படுத்துறீங்க, இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் எனக்கு எந்த டைரக்ஷன்ல போகும்? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். அப்ப ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்கேஸ் வந்துட்டு ரியாக்டன்ட்டை நீங்க எக்ஸஸா கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னத்தை ஃபார்ம் பண்ணும்? ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணி இட் வில் அட்டைன் த நியூ ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு தனியா ஒரு ஈக்லிபிரியம்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். கரெக்டா? இது ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ அப்ப நீங்க இதை எப்படி எழுதணும்னா, இஃப் அவர் ரியாக்டன்ட் இஸ் இன்க்ரீஸ்டு, so the equilibrium will shifted in forward direction. So in such cases excess of reactant will be converted into product, so that it will attain the new equilibrium. That's it. Okay, suppose concentration of the product னு அடுத்தது போட்டுங்க. factors 2ல சப்போஸ் இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் போகும்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன். அதாவது ரியாக்ஷன் போற டைரக்ஷன் வந்துட்டு எனக்கு பேக்வேர்டா போகுது. ரியாக்ஷன் எனக்கு எதுல போகுதுன்னா பேக்வேர்டா போகுது. அப்ப பேக்வேர்டா போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு ரியாக்டன்டா மாறுறதுக்கு அது நினைக்குது. அப்ப ரியாக்டன்டா மாறி அந்த இடத்துல சோ எப்படி ஸ்டார்டிங்ல ஒரு ஈக்லிபிரியம் இருந்துச்சோ அதே ஸ்டேஜை வந்துட்டு அந்த ஈக்லிபிரியம் அட்டைன் பண்றதுக்கு நினைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் திங் வந்துட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டை நான் என்ன பண்றேன்னாக்க கம்மி பண்றேன். இஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் டிக்ரீஸ்டு, அப்படி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எனக்கு எப்படி போகும்னாக்க அகைன் இட் வில் கோயிங் டு பேக்வர்ட் டைரக்ஷன். பட் இந்த கேஸ்ல வந்துட்டு ரியாக்டன்டோடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமாகும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை கம்மி பண்றீங்க. அப்போ கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த ரியாக்ஷன் திரும்ப பேக்வர்டா நடந்து திரும்ப அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நினைக்குங்கிறாங்க. நாலாவது கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்டை திரும்ப நீங்க கம்மி பண்றீங்க. ஸோ டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அகைன் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு போய் திரும்ப ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம் சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஒரு கொஸ்டின் இது பார்ப்போம். லீட் சார்ஜ் லேயர் பிரின்சிபல் is not applicable to option A. fast எழுதிக்கோ. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா
ஜென்ரலா வந்துட்டு லீ சார்ஜ்ல பிரின்சிபல் எதுலலாம் அப்ளிகபிள் கிடையாதுன்னு கேக்குறாங்க. அப்ப எதுல கிடையாது? கண்டிப்பா இந்த பி ஆப்ஷன்ல தான் இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இது என்ன ஃபேஸ்ல இருக்கு? சாலிட் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப பி ஆப்ஷன்ல தான் கரெக்டான ஆன்சர். இதுலதான் நடக்காது. பட் இதுலலாம் நடக்கும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது நாட் அப்ளிகபிள் தான். இதுலலாம் நடக்கும். ஏன்னா கேஸ் நடக்கும். பட் ஆப்ஷன் பில தான் உங்களுக்கு அது நடக்காது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுதான். இப்போ நம்ம சொன்னோம்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ரியாக்டன்ட் அந்த மாதிரி தான். இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏ கேஸ் பிளஸ் 2B gas gives rise to A2B gas. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஏ, இஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் இன்க்ரீஸ்டு, இந்த அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஏ இன்க்ரீஸ் ஆனிச்சுனாக்க நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் இப்போ இதுல வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஏ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ இதுல வந்துட்டு ஏங்கிறது என்ன சொன்னோம்? இப்போ ஏங்கிறத நம்ம என்ன வந்துட்டு மீன் பண்ணியிருந்தோம் பாருங்க. ஏங்கிறது நத்திங் பட் ரியாக்டன்ட். ஸோ அப்ப அந்த ரியாக்டன்ட்டை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தணும்னா அது என்ன ரியாக்ஷன் சொன்னோம்? ரியாக்டன்ட் அதிகப்படுத்தினா அது என்ன ரியாக்ஷன்? ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகும். சப்போஸ் அடுத்தது இப்போ இந்த பி இருக்குல்ல, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த பி. ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த பியை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்மி பண்றேன். ஸோ அதாவது பிங்கிறதும் ரியாக்டன்ட் தான். அப்ப ரியாக்டன்ட்டை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எனக்கு எதுல போகும்னு சொன்னோம்? பேக்வர்ட். அடுத்தது A2B உடைய கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்துறீங்க. A2Bங்கிறது என்ன? ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வில் கோ ஆன் பேக்வர்ட். அதுவும் பேக்வர்டு தான். சப்போஸ் ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்ணீங்க அப்படின்னா அது ஃபார்வர்டு. சரியா? ஸோ இதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது இப்படி நடக்கலாம், எப்படி நடக்கலாம், ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எஃபெக்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் 2. அடுத்தது 3வது ஃபேக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு போட்டுக்கோ. எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்வலா வந்துட்டு 2 ரியாக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எக்ஸோதெர்மிக், இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னாக்க ஹீட் வில் பி லிபரேட். ஸோ ஹீட் வந்துட்டு உங்களுக்கு லிபரேட் ஆகும். அப்போ ஹீட் வந்துட்டு உங்களுக்கு எவால்வ் ஆகி வெளியில போகுதுன்னா டெல்டா ஹெச் வேல்யூ ஆல்வேஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஆக்சுவலா ஹெச்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெச்ங்கிறது நத்திங் பட் தட் இஸ் என்தால்பி அப்படின்னு சொன்னோம். என்தால்பிங்கிறது நத்திங் பட் என்னது? எனர்ஜி. என்தால்பிங்கிறது நத்திங் பட் எனர்ஜி. ஸோ டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்.
அப்போ அந்த இடத்துல எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா டெம்பரேச்சர் வெளியில போகுது. அப்ப டெம்பரேச்சர் வெளியில போகுது அப்படிங்கிற இடத்துல ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு அதிகமானுச்சுன்னு வச்சுங்க. டெம்பரேச்சர் எதனால அதிகமாகும்? ஹீட்டை வந்துட்டு அதிகப்படுத்தினாதான். ஸோ அப்படி அதிகமானா அங்க உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கன்சியூம் ஆகுது. சரியா? அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கன்சியூம்டு ஆகுது. இத அதாவது எடுத்துக்குது. எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டை வந்துட்டு எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சப்போஸ் அதே டெம்பரேச்சரை நான் கம்மி பண்றேன், விச் மீன்ஸ் ஹீட் வந்துட்டு எனக்கு கம்மி ஆகுது. அப்ப இதுல என்ன ரியாக்ஷன் போகும்னா ஃபார்வர்டட் ரியாக்ஷன் போகுது. அந்த இடத்துல ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுது அப்படின்னா ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுதுன்னா தட் வில் பி கோயிங் டு ப்ரொடியூஸ். ஸோ வெளியில உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல எக்ஸோதெர்மிக்ல மட்டும் பார்த்துருக்கோம். எக்ஸோதெர்மிக்ல இப்படி இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி எண்டோதெர்மிக்ல எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும்ல. அடுத்தது எண்டோதெர்மிக். ஸோ இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டெல்டா ஹெச் வேல்யூ. ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா பிளஸ்ல இருக்கணும். ஏன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்னது? ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்சர்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹீட் வந்து லிபரேட் ஆனிச்சுன்னா எக்ஸோதெர்மிக், ஹீட் அப்சர்வ் ஆனிச்சுனாக்க அது வந்துட்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேவா? அப்ப இந்த கேஸ்ல டெம்பரேச்சரை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா அது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்டட் ரியாக்ஷன்ல ஹீட் வந்துட்டு உங்களுக்கு கன்சியூம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே டெம்பரேச்சரை நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்ப ஹீட் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுது? ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் அங்க கான்செப்ட். ஸோ இதை தெளிவா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் வால்யூம்னு போட்டுங்க. அடுத்த ஃபேக்டர். ஸோ எஃபெக்ட் ஆஃப் வால்யூம்ல இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் வால்யூமை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு கம்மி ஆகும். ஸோ இந்த கேஸ்ல சப்போஸ் ப்ரெஷரை நீங்க அதாவது இப்ப இந்த கேஸ்ல வந்துட்டு ப்ரெஷரை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா அதாவது நம்மளுக்கு நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னாக்க அதாவது நிறைய மோர் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஷிஃப்டட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை கீழே எழுதிக்கோங்க. ஈக்லிபிரியம் will shift to increase the pressure by shifting to more number of gaseous moles side. சரியா? இப்ப அதே வந்துட்டு வால்யூமை நீங்க கம்மி பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு வரும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். சப்போஸ் டெல்டா என்ஜிஏ உங்களுக்கு 0வா இருந்துச்சுன்னா அங்க நோ ப்ரெஷர் நோ வால்யூம். ப்ரெஷர் வால்யூம்கான எந்த விதமான எஃபெக்ட்டுமே உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க போறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா இந்த லீச்சார்ட்ஸ்லே பிரின்சிபலை பத்தி பேசுறது. ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டா இப்ப இந்த லெக்சரோட உங்களுக்கு கெமிக்கல் ஈக்லிபிரியம் கான்செப்ட் முடிஞ்சது. அடுத்தது உங்களுக்கு ஈக்லிபிரியம் இருக்கு. ஸோ அதுதான் அந்த பார்ட் இன்னும் முக்கியம். சரியா? அந்த பார்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல இன்னும் கிளியரா நம்ம அதை பார்ப்போம்.